அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் 1-to-1 ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன், many-to-one ஃபங்க்ஷன், in-to ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய டெஃபினேஷன்ஸ் அண்டு சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வகுப்பில் ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய சில சிறப்பு சார்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சிறப்பு சார்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. There are some special cases of a function which will be very useful. We discuss some of them below. நம்ம அந்த 3 பற்றி ஒரு நிறைய இருக்குது சார்புகள். அது வந்துட்டு அதில் வெறும் 3 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 3 பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தமிழில் வந்து மாறிலி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா மாறிலி சார்பு. மாறிலி அப்படின்னா நிலையான அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஏன்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்தது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், சமணிச்சார்பு. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சமணிச்சார்பு அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்துட்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் வந்துட்டு என்னது? ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு இந்த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெய் மதிப்பு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து என்ன இது? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஷுவலாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் சச் தட் ஏ டு பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷனில் ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட் ஆஃப் ஏ மேப்பிங் டு எலமெண்ட் ஆஃப் பி, அந்த பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு கூட அது மேப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஏவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் பியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்புக்கு மட்டும் மேப்பிங் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? The images of all elements in A, the images of all elements in A is same or same. All elements are same. ஏவில் உள்ள அனைத்து உறுப்புகளின் நிழலுருவானது சமமாக இருப்பின் அது மாறிலி சார்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நிறைய வகையில் சொல்லலாம். நமக்கு தேவை அது சரியான அர்த்தம் மட்டும்தான். சரியா? இப்போ கொடுத்துருக்க டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் ஏ டு பி இஸ் கால்டு எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஃப் த ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரேஞ்ச் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரேஞ்ச் ஆஃப் எஃப், கோடொமைன் ஆஃப் எஃப் வேறு. ஓகேவா? கோடொமைனில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் இங்கே range of f contains only one element. only one element. range of f அதனுடைய வீச்சகத்தில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் f of x is equal to c for all x belongs to a and for some fixed c belongs to b. ஏங்கிறது வந்துட்டு எக்ஸுங்கிறது வந்து ஏவில் இருக்கக்கூடிய உறுப்பாகவும் சிங்கிறது பியில் இருக்கக்கூடிய உறுப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் ஃபிகர் 1.37 பாருங்களேன். ஃபிகர் 1.37 இதில் பாருங்கள். இப்போ ஏன்ற உறுப்பு எது கூட மேப் ஆகிருக்கு? 3ங்கிறது கூட மேப் ஆகிருக்கு. பிங்கிறது அதுவும் 3 தான், சிங்கிறதும் 3 தான், டிங்கிறதும் 3 தான். அப்போ அந்த ஏபிசிடி இந்த 4 உறுப்புகளும் எது கூட மேப் ஆகிருக்கு? 3. அப்போ அந்த இமேஜஸ் ஆஃப் ஏபிசிடி இஸ் 3. த இமேஜஸ் ஆஃப் ஏ கமா பி கமா சி கமா டி ஆர் 3. அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டுபிடிங்க. ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது என்ன வரும் நமக்கு? ஆர் ஈக்குவல் டு இந்த பியில்
மேப் ஆகிருக்கிறது இந்த 3 மட்டும்தான். அப்போ 3. ஓகேவா? அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது வந்து 3. ஆர்ஸ் ஈக்குவல் டு 3. பை த டெஃபினிஷன் என்ன சொல்லுது? The range of f contains only one element. Then f is called constant function. range of f வீச்சகத்தில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் மாறிலி சார்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாறிலி சார்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இது புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், சமணிச்சார்பு. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா சமணிச்சார்பு. இப்போ ஐடென்டிட்டி அப்படின்னா சும்மா ஒரு ஞாபகத்துக்கு நம்மளே கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நமக்கு நம்ம ஐடி கார்டில் என்ன ஃபோட்டோ இருக்கும்? நம்மளோட ஃபோட்டோ தான் இருக்கும். அப்போ தான் அது நம்மளோட ஐடி கார்டு. ஓகேவா? இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், ஐடி கார்டு அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறோம், நமக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டில் ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோ யாரோடைய தான் இருக்கும்? நம்மளுடைய ஐடி கார்டு, நம்மளுடைய ஃபோட்டோ. அப்போ ரேஞ்ச், அதாவது அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஒரு எலமெண்ட்டினுடைய இமேஜ் அதே எலமெண்ட்டாக இருக்கணும். ஒரு எலமெண்ட்டினுடைய இமேஜ் அதே எலமெண்ட். இப்போ எக்ஸ் இஸ் மேப்பிங் டு எக்ஸு, ஒய் இஸ் மேப்பிங் டு ஒய், சேம் எலமெண்ட்ஸுக்கு மேப் ஆச்சு அப்படின்னா அதை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா இது? இப்போ 2ங்கிற ஒரு எண் இருக்குது அப்படின்னா அந்த எண் எதுக்கு மேப் ஆகணும்? 2ங்கிறதுக்கு தான் மேப் ஆகணும். 3ன்னு இருந்துச்சுன்னா 3க்கு தான் மேப் ஆகணும். 4ன்னு இருந்துச்சுன்னா 4க்கு தான் மேப் ஆகணும். அந்த மாதிரி ஒரு உறுப்பு அதே உறுப்புக்கு மேப் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு உறுப்பினுடைய இமேஜ், நிழல் உரு அதே உறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரியா? இப்போ டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்கள். லெட் ஏ பி ஏ நான் எம்டி செட், then the function f such that a to a. நல்லா கவனிங்க. இது வரைக்கும் a to b, a to c இந்த மாதிரி எதாச்சும் வேறையாக தான் பார்த்துருப்போம். இங்கே அதே செட்டிலேருந்து அதே செட்டுக்கே மேப்பிங் பண்ணுறாங்க. ஓகேவா? f such that a to a. இந்த டெஃபினேஷன்லாம் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இதில் டெஃபினேஷன் எழுத சொன்னாங்கன்னா இதில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். Function f such that a to a defined by f of x is equal to x. f of x is equal to x. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இங்கே எஃப்க்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குது, அதே எக்ஸு தான் இந்த பக்கமாக வரணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய் இருந்துச்சுன்னா அதே ஒய் தான் இந்த பக்கமும் வரணும். இப்போ இதை வந்து ஆர்டர்டு பேராக சொல்லணும்னா எக்ஸு கம்மா எக்ஸு, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸினுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இதை வேர்டிங்கில் சொல்லணும் அப்படின்னா த இமேஜஸ் ஆஃப் எக்ஸ், த இமேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸு. ஓகேவா? த இமேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ். A x belongs to, for all x belongs to a is called identity function on a and is denoted by IA. சஃபிக்ஸில் போடணும், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை IA அப்படின்றது குறிக்கிறாங்க. இந்த ஃபிகர் 1.38 பாருங்கள். எக்ஸுங்கிறது வந்து எக்ஸுக்கு மேப் ஆகுது, ஒய்ங்கிறது ஒய்க்கு, இசட்டுங்கிறது இசட்டுக்கு. இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் எதை குறிக்குதுன்னு பாருங்கள். 1-to-1 ஃபங்க்ஷனா? 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும். ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு இமேஜ் அல்லது வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு இமேஜ். ஒரு உறுப்புக்கு ஒரு இமேஜுங்கிறத விட வெவ்வேறான உறுப்புகளுக்கு வெவ்வேறான இமேஜ் இருக்கணும். இருக்கா? எக்ஸுக்கு எக்ஸு, ஒய்க்கு ஒய், இசட்டுக்கு இசட்டு. அப்போ வெவ்வேறான உறுப்புகளுக்கு வெவ்வேறான உறுப்புகள் இருக்குது. அதனால் அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். சரி, ஆன்-டூவாக இருக்குமான்னு பாருங்கள். ஆன்-டூ என்ன? ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் எஃப். அதாவது வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருக்கணும்.
வீச்சகமும் துணை மதிப்பகம். இப்போ இதுக்கு வீச்சகங்கிறது என்னது? XYZ. கோடொமைன் துணை மதிப்பகங்கிறது XYZ, ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து 1 to 1 on 2 இருக்கும். அப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? 1 to 1 இருக்கும், on 2 இருக்கும். அப்போ அது பைஜெக்ஷன். ஓகேவா? சரி, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நிறைய இடத்துல பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். அடுத்தது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் இது ஒன்றும் கிடையாதுங்க. ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா நமக்கு மேப் ஆகிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கணுமோ? ரியல் நம்பர் செட்டு கேபிட்டல் ஆருக்குள்ளே இருக்கணும். ரியல் நம்பர் செட்டு கேபிட்டல் ஆருக்குள்ளே இருக்கணும். அதோடைய ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சு வந்து ரியல் நம்பர் செட்டுக்கு சப்செட்டாக இருந்தாலே அது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். A function f such that a to b called a real valued function if the range of f is a subset of the set of all real numbers capital R. அந்த முன்ன சொன்னது தான், கேபிட்டல் ஆருங்கிற செட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் ஆஃப் எஃப் சப்செட்டாக இருக்கணும். அப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் கண்டைன்ட் இன் ஆர் ஃபார் ஆல் ஏ இன் ஏ. இதை குறியீடு வரிவில் குடிக்கணும் அப்படின்னா. சரியா? இப்போ இந்த சார்புகளுடைய அந்த ஸ்பெஷல் கேசஸ் நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம 1 மார்க்கில் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கணக்கில் வந்து கண்டிஷன் கொடுத்துருவாங்க, இது வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த ஏயினுடைய மதிப்பு கண்டுபிடிங்க, பியினுடைய மதிப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, எனி எலமெண்ட் மேப்பிங் டு சேம் எலமெண்ட். ஓகேவா? இதே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா மேப்பிங் டு சேம் எலமெண்ட்ஸ், ஆல் எலமெண்ட்ஸு ஆர் மேப்பிங் டு சேம் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சம் போட முடியும். சரியா? அடுத்தது பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் 1.17. let f be a function from R to R. சேம் செட்டிலேருந்து சேம் செட்டுக்கு, அதாவது ஆர்ன்ற செட்டிலேருந்து அதே செட்டுக்கே வந்து மேப் பண்ணியிருக்காங்க. எப்படி மேப் பண்ணியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5. f of x is equal to 3x minus 5. Find the values of a and b given that a, 4 and 1, b belong to f. இந்த எஃப்ல a, 4 அப்படிங்கிறதும் 1, b அப்படிங்கிறதும் ஒரு உறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா வரையறுக்கப்பட்ட இந்த சார்பை பயன்படுத்தி f of x is equal to 3x minus 5 இதை பயன்படுத்தி a மற்றும் b யினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறுங்கிறது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூவில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்த நம்பர்ஸும் இருக்கும். என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே, ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும், இன்டீஜர்ஸ் இருக்கும், இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், அதாவது ரூட்டில் இருக்கிறது, வகுத்தலில் இருக்கிறது, எல்லா நம்பர்ஸும் அந்த ஆர்க்குள்ளே இருக்கும். சரியா? இப்போ இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன விஷயம்? ஏற்கனவே நான் சொன்னது தான். என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னா இதை நம்ம எப்படி ஞாபகத்தில், அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு கமா ஒய்ன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸு கமா ஒய். இந்த முதல்ல இருக்கிறது இந்த சார்புக்கு பக்கத்தால் இருக்கணும், ரெண்டாவதாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கணும். இது ஞாபகத்தில் இருக்கணும். சரியா? இப்படி தான் நமக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி தருவாங்க. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸு கமா ஒய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதை வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? எக்ஸுன்ற உறுப்பினுடைய இமேஜு ஒய்ஏ அப்படின்னு அர்த்தம். வார்த்தையில் சொல்லணும்னா எக்ஸ் என்ற உறுப்பினுடைய நிழலுரு என்னவாக இருக்கும்? ஒய்யாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ஞாபகத்தில் இருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம சம்மு போட முடியும். சரி, இப்போ கொடுத்துருக்கிற கணக்கு, இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே சொன்னது, இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும்.
இது இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கணக்கு போட போகிறோம். சரியா? இப்போ given that என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். f of x is equal to 3x minus 5. அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், f of x is equal to yன்னு இருந்ததுன்னா அதை எப்படி எழுதலாம், f of x is equal to 3x minus 5ன்னு இருந்துச்சுன்னா இங்கே இந்த எஃப்க்கு பக்கத்தால் இருக்கிறது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாகவும், ரெண்டாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத மொத்தத்தையும் செகண்ட் கோஆர்டினேட்டாகவும் எழுதலாம். அப்போ 3x minus 5. ஓகேவா? அதான் தான் அங்கே கீழே எழுதியிருக்கோம். என்னது, can be written as f of x is equal to 3x minus 5 can be written as f is equal to x comma 3x minus 5 for all x in R. ஓகேவா? இப்போ நமக்கு a மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இதை எடுத்துக்கிறோம். a மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, a comma 4. a comma 4. இந்த a comma 4 இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதலாமா, f of x is equal to yன்னு இருந்துச்சுன்னா அதே x comma yன்னு எழுதலாம். அப்படியே மாற்றி சொல்லுங்கள், x comma yன்னு இருந்துச்சுன்னா அதை f of x is equal to yன்னு எழுதலாமா. அதாவது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் fன்றதுக்கு பக்கத்தாலையும் செகண்ட் கோஆர்டினேட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் எழுதலாம். ஓகேவா? புரியுதா? அப்போ a comma 4ன்னு இருக்குது. அப்போ a comma 4னா இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு fக்கு பக்கத்தால் இருக்கணும். அப்போ f of a ஈக்குவல் டு இந்த செகண்ட் கோஆர்டினேட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கணும் 4. ஓகேவா? இப்போ f of a, இப்போ f of xன்னு இருந்துச்சுன்னா நம்ம இப்படி எழுதலாம். f of xன்னு இருந்துச்சுன்னா நம்ம 3x மைனஸ், அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது கூட 3ஆல் பெருக்கி 5 கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும், f of a கிடச்சிரும். எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டோம்னா நமக்கு f of a கிடச்சிரும். அப்போ f of a கிடச்சிருச்சுன்னா இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏன்னு போட போகிறோம். அப்போ 3a minus 5 equal to 4. இப்போ நமக்கு இந்த a தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த a பார்ட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு, 3a equal to இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா இது -5ஆக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸு 3a equal to 5 + 4. ஓகேவா? அடுத்தது நமக்கு a தான் வேணும். ஸோ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வரோம். 3ங்கிறது இந்த a கூட மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும் பொழுது டிவைட் ஆகும். அப்போ a equal to 9/3 equal to 3. அதாவது இதையும் அடித்தோம்னா 3 9, அப்போ 3 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. அப்போ a equal to 3. சரியா? அடுத்தது பாருங்கள், ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது. முன்ன ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் கேட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டும் செகண்ட் கோஆர்டினேட் நம்பராக கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் என்னென்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் நம்பராக கொடுத்துட்டு செகண்ட் கோஆர்டினேட் நம்பராக என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ a, b இப்போ 1, bன்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ 1, b. இப்போ 1, bன்னு இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், f of 1 equal to by the definition or by the function definitions வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், f of 1 equal to b அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சரியா? அப்போ f of 1 equal to, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் fக்கு பக்கத்தால் இருக்கணும். அப்போ f of 1. செகண்ட் கோஆர்டினேட் எங்கே இருக்கணும், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கணும். சரியா? ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் செகண்ட் கோஆர்டினேட்டு. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இன்வால்வ்டு பை ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? இப்போ f of 1 நமக்கு ஏற்கனவே f of xங்கிறது என்னன்னு தெரியும். f of x is equal to என்ன, 3x minus 5. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், f of 1 கிடைக்கும். அப்போ இங்கே 1ன்னு போட்டோம்னா இங்கேயும் என்ன ஆகும், 1ன்னு போடணும். சரியா? அப்போ 3 × 1 minus 5 equal to b. அப்போ 3 minus 5 equal to b. ஸோ பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சிட்டு 3 minus 5ன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், குறிகள் வெவ்வேறானதாக இருக்கும். இதில் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 3லேருந்து 5 கழிக்க முடியல அப்படின்னா பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சிட்டு, இதிலேருந்து பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்கு முன்னாடி என்ன குறி இருக்கோ அதை பயன்படுத்தணும். அப்போ 5ல் 3 போச்சுன்னா 2, பெரிய எண்ணுங்கிறது 5, 5க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -2. ஓகேவா? அப்போ பியினுடைய மதிப்பு என்னது, -2. ஸோ the value of a and b are
3 and -2 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு நமக்கு ஆன்சரை எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அனைத்து கணக்குகளுக்கும் விடையை எடுத்து எழுதணும். கண்டிப்பாக அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸ்டெப் மார்க்கில் ஆன்சரை எடுத்து எழுதுறதுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஆன்சரை எடுத்து எழுதணும், மறக்காமல் எடுத்து எழுதணும். இந்த மாதிரி ஆன்சரை கட்டம் கட்டி காட்டணும். சரியா? இப்போ அடுத்த சம்முக்கு போகலாமா? அடுத்த சம் என்னன்னு பாருங்கள். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.18 இந்த 18வது எடுத்துக்காட்டு. இந்த கணக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். முன்ன அந்த ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது ஒரு 5 மார்க் கொஷின். அதுலேருந்து அடிக்கடி கேட்பாங்க. அந்த ரீப்ரசன்டேஷனுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு 5 மார்க் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஏன்னா அது ரொம்ப இதாக இருக்காது. இந்த கொஷின் கொஞ்சம் முக்கியமான கொஷின், பார்த்துக்கோங்க. இப்போ கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் ஆர் டு ஆர், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்லேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர் டு ஆர் இஸ் டிஃபைன்டு பை, அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களாம், கீழே கொடுத்துருக்குற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 7, 2x + 7, x is less than -2, x² -2, அது எந்த இன்டர்வலில்? -2 ≤ x < 3, 3x - 2, x is greater than or equal to 3, x is greater than or equal to 3. Then find the values of f of 4, f of -2, f of 4 plus 2 into f of 1, f of 1 minus 3, f of 4 by f of -3. இப்போ இந்த 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த கணக்குக்கு தேவையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்குவோம். சரியா? இப்போ இங்கே லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்னு 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல தெரியணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியணும். முந்தைய கிளாஸ்லேயே இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன், கூர்முனை அப்படின்னா சின்னதாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கூர்முனை அப்படின்னா சின்னதாக இருக்கும். அப்போ கூராக இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லெஸ் தென் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் சின்னதாக இருக்கும், இந்த இடம் பெருசாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? லெஸ் தென் இருந்துச்சுன்னா இந்த கூர்முனை சைடு இருக்கிற நம்பர் சின்னதாகவும் கூர்முனைக்கு எதிர் சைடு உள்ளது வந்து பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒய்யோட வேல்யூவை விட எக்ஸினுடைய வேல்யூ சின்னது அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? எக்ஸினுடைய வேல்யூ வந்து ஒய்யினுடைய வேல்யூவை விட சின்னது. ஓகேவா? இப்போ அதுவே கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். இப்போ இந்த கூர்முனை சைடு வந்து ஒய் இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்? ஒய்ங்கிறது தான் சின்னது. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு ஒய்யினுடைய மதிப்பை விட அதிகம். அப்படி மாற்றி சொல்லணும்னா எக்ஸினுடைய மதிப்பை விட ஒய்யினுடைய மதிப்பு குறைவு, சின்னது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒருவேளை இப்படி ஈக்குவல் டு போட்டுட்டாங்கன்னா இதை வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமமாகவும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது சமமாகவும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியறது வந்து என்ன அப்படின்னா இன்டர்வல் கொடுத்துருவாங்க. இப்போ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 5 இப்படி இருக்கிறதா வச்சுக்குவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு லைஸ் பிட்வீன் 3 and 5, லைஸ் பிட்வீன் 3 and 5. அதாவது எக்ஸினுடைய மதிப்பு 3க்கும் 5க்கும் இடையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 3க்கும் 5க்கும் இடையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த கேள்வி என்ன வரும் நமக்கு அப்படின்னா 3 இருக்கலாமா அல்லது 5 இருக்கலாமா? இடையில் இருக்குன்னு சொல்லியாச்சு, அது உண்மை. ஒருவேளை 3 இருக்க முடியுமா, 5 இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே கொடுத்துருக்கிற சிம்பலை நீங்கள் பார்க்கணும். அங்கே கொடுத்துருக்கிற சிம்பலை நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அந்த சிம்பலில் அந்த கீழே ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் உண்டுன்னு அர்த்தம்.
அந்த நம்பரு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இதில் அந்த சிம்பிள் இல்லை, கீழே அந்த கோடு கிடையாது, அதனால் இந்த 5 கிடையாது, 5க்கு குறைவாக இருக்கிறது மட்டும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸினுடைய மதிப்பு 5ஐ விட சின்னது, ஏன்னா கூர்முனை சைடு இந்த பக்கம் இருக்குது. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 5ஐ விட சின்னது அப்படிங்கிறதால என்ன நமக்கு 5ஐ விட குறைவான மதிப்பு, அப்போ 4 எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? 4 எடுக்க முடியும். 5 எடுக்கலாமான்னு பார்த்தோம்னா அந்த ஈக்குவல் டு சிம்பிள் இங்கே இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் இந்த 5ஐ எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, 5ஐ எடுக்க முடியாது. அப்போ 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னா இந்த 3 உண்டு. அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன போடலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது சும்மா நான் எழுதுகிறேன், இது மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 எழுதலாம், 4 எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். 5ஆக இருக்க முடியுமான்னு கேட்டோம்னா 5 இருக்கக்கூடாது. ஏன்? இங்கே அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள், இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இந்த இடத்துல இல்லை. ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? இது மட்டும் இருந்துச்சுனாலே போதும், நமக்கு இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே கொடுத்துருக்கிறது எந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய சார்பை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே நிறையா எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எந்த எஃப்எஃப்எக்ஸ்னாலும் எடுத்துக்க முடியாது. அதை 3 இன்டர்வலாக பிரிச்சுருக்காங்க. அந்த 3 இன்டர்வலில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மதிப்பு எந்த இன்டர்வலில் இருக்கோ, எந்த இடைவெளியில் இருக்கோ அந்த இடைவெளிக்கு நேராக இருக்கக்கூடிய சார்பை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இது புரியுதா? இப்போ சம்முக்கு போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு சம். இப்போ அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டயக்ராம் மாதிரி என்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பர் லைன். அந்த நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே 3 என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -2. -2ஐ விட எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. எக்ஸ் இஸ் லெஸ் தென் -2. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் லெஸ் தென் -2. ரெண்டாவது என்னது? -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 3. அடுத்தது மூணாவதா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு? -2ஐ விட எக்ஸு சின்னதாக இருக்கணும். இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்பர் லைனில் இந்த நம்பர்ஸில் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறையெண்ணில், அதாவது நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் நம்பர் இப்போ -4 -2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -2 தான் பெருசு. இப்போ 2 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 4 பெருசு. நெகட்டிவ் நம்பர்ஸில் மதிப்பு குறைவாகும் பொழுது, அதாவது எண்ணின் மதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மொத்த மதிப்பு குறைவு. இப்போ ஒரு 10 இருக்குன்னா -10 இருந்துச்சு அப்படின்னா அது -9ஐ விட சின்னது, -8ஐ விட சின்னது. 10ங்கிற நம்பர் பெருசாக இருக்கலாம், ஆனால் குறை எண்ணாக மாறும் பொழுது அதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கும். சரியா? இப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் -2, -2ஐ விட சின்னது. அதில் நல்லா பாருங்கள், லெஸ் தென்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ -2ங்கிறது கிடையாது. அப்போ நமக்கு இன்டர்வலை மென்ஷன் பண்ணும் பொழுது இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த குறியை நம்ம மென்ஷன் பண்ணணும். வெறும் லெஸ் தென் அப்படின்னா இந்த குறியை மென்ஷன் பண்ணணும். சரியா? அதுக்கு அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா நம்ம இன்டர்வலுக்கு இந்த குறியை பயன்படுத்தணும். வெறும் லெஸ் தென்னா இந்த குறியை நம்ம பயன்படுத்தணும். இந்த குறிக்கும் அதான் அர்த்தம். இந்த மாதிரியான குறிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பரும் உண்டுன்னு அர்த்தம். இப்போ இங்கே 1,2ன்னு கொடுக்குறாங்கன்னா இந்த 1 உண்டு 2 உண்டுன்னு அர்த்தம். இதில் 1,2ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 1 கிடையாது 2 கிடையாது, நடுவில் இருக்கிற நம்பர்னு அர்த்தம். இந்த இன்டர்வலுக்கு அதான் மீனிங். சரியா? இந்த நம்பர் எக்ஸ் இஸ் லைஸ் பிட்வீன் 1 and 2. இந்த இதுக்கு இதில் 1 2 இன்க்ளூட் 1 and 2 லைஸ் பிட்வீன் 1 and 2 and included.
அந்த 1 உண்டு 2 உண்டு அப்படின்னா இதுக்கு அதான் அர்த்தம். அப்போ கொடுத்துருக்காங்க இந்த அதாவது லெஸ் தென் கொடுத்துருக்கிறதால நமக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இன்டர்வல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள். அதுலேயும் பாருங்கள் என்னது -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 3 உண்டான்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும்? இந்த ப்ராக்கெட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. இந்த 3 விட எக்ஸுங்கிறது பெருசு. அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இது ∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இந்த பக்கம் என்னது -∞ வரைக்கும் போகும். அப்போ இந்த சிம்பிள் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு now we find the value of f of 4. Now we find the value of f of 4. இப்போ we see that x is equal to 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது f of xன்னு அர்த்தம். இது வந்து என்னது? f of xன்னு அர்த்தம். இப்போ இந்த x இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. அப்போ x is equal to 4 lies in the third interval. lies in the third interval. third interval என்ன சொல்லுது? இந்த தேர்ட் இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தேர்டு இன்டர்வலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே மூணாவதாக என்ன இருக்கோ அந்த சார்பை எடுக்கணும். தேர்டு இன்டர்வலில் இருந்துச்சுன்னா இந்த சார்பு எடுக்கணும். அப்போ f of x is equal to 3x minus 2 இந்த சார்பை எடுத்து தான் நம்ம கணக்கு போடணும். ஓகேவா? அப்போ பாருங்கள் நமக்கு f of xனுடைய மதிப்பு என்ன கிடச்சிரும்? 3x minus 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னன்னு போடணும்? 4ன்னு போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு போட்டோம்னா f of 4 ஈக்குவல் டு இங்கே 4ன்னு போட்டோம்னா 3 × 4 minus 2. 3 × 4 12. 12 minus 2 is equal to 10. அப்போ f of 4னுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 10. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to -2 அதாவது f of -2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of -2. இப்போ இது வந்து எந்த இன்டர்வலில் இருக்குது? இது வந்து எந்த இன்டர்வல்? -2 இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது x is equal to -2. அப்போ -2 இருக்கணும், -2வும் இருக்கணும். அப்படின்னா எந்த இன்டர்வலில் இருக்கும்? ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லி இருந்தால் தான் அது இந்த -2வை எடுத்துக்கலாம். அப்போ இந்த இன்டர்வலில் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வல் வந்து எதில் இருக்கும்? செகண்டுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? x² -2. அப்போ இந்த இதில் தான் -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. இந்த ஈக்குவல் டு இருக்கிறதால இந்த -2 எடுத்துக்கலாம். அப்போ அது எந்த இது? ரெண்டாவது இன்டர்வல். செகண்ட் இன்டர்வலில் இருக்கிறதால சார்பும் செகண்டாக இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ f of x is equal to x² -2. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? f of -2 கண்டுபிடிக்கணும். f of -2 கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு போடணும். போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? f of -2 is equal to -2. ஏற்கனவே குறை எண்ணாக இருந்ததுன்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? குறை எண்ணாக இருந்தால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் ஸ்கொயர் போடணும். அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் -2 which is equal to 4 -2 ஸ்கொயர் பண்ணோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்? -2 ஹோல் ஸ்கொயருக்கு என்ன அர்த்தம்? -2 இன்ட்டு -2ன்னு அர்த்தம். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 2 × 2 4. அப்போ +4. குறை எண்ணாக இருந்தால் மட்டும்தான் குறியை மென்ஷன் பண்ணணும். மிகை எண்ணாக இருந்தால் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ 4. அப்போ 4 -2 is equal to 2. ஓகேவா? இப்போ அடுத்தது மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மூணாவது கணக்கு பாருங்கள். f of 4 + 2 × f of 1. இதில் ஏற்கனவே நம்ம f of 4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். f of 4 என்ன பண்ணி வச்சுருக்கோம்? கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஒருவேளை கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்கள் வரிசையாக கண்டுபிடிச்சி மொத்தத்தையும் அப்புறம் கண்டுபிடிக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மொத்தத்தையும் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஒரு வேளை இந்த f of 4 ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கும் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் சம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் f of 4 கண்டுபிடிக்கணும். அடுத்தது f of 1 கண்டுபிடிக்கணும். அப்போ அதை ரெண்டையும் கொண்டு போய் அதில் பிரதியிடணும். சரியா? இப்போ f of 4 நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? f of 1. அப்போ 1ங்கிறது வந்து எந்த நம்பருக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா -2லேருந்து 3. -2 1ங்கிறது எங்கே இருக்குது?
இந்த இடத்துல இருக்குது. அப்போ அது வந்து ரெண்டாவது இன்டர்வலில் இருக்குது. அப்போ ரெண்டாவது இன்டர்வலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சார்பு எதை எடுத்துக்கணும்? ரெண்டாவதாக இருக்கிறத எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டாவதாக இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2. அப்போ தேர்ட் சம்மில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கும் பொழுது நமக்கு சார்பு இரண்டாவது சார்பு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போடணும்? இப்போ 1ன்னு போடணும். 1ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2. பெரிய எண்லேருந்து சின்ன எண் 2ல் 1 போச்சுன்னா 1, பெரிய எண்ணுக்கு முன்னாடி என்ன குறி இருக்குது? மைனஸ். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ நம்ம கணக்கு கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 4 மதிப்பு நமக்கு ஆல்வேஸ் தெரியும், என்னது? 10. ஸோ எஃப் ஆஃப் 4 இருக்கிற இடத்துல 10 போடுறோம். இந்த ப்ளஸுக்கு பதிலாக இந்த ப்ளஸ்ஸு, இந்த 2க்கு இந்த 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மைனஸ் 1. அப்போ இது 2 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இது ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ 10 மைனஸ் 2 ஈக்குவல் டு 8. அப்போ நமக்கு மொத்த மதிப்பு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1 மதிப்பு என்னது? 8. சரியா? இதே மாதிரி தான் ஃபோர்த்து சம்மு. ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன வேணும் நமக்கு? எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ஹோல் டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் 3 கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் நமக்கு எஃப் ஆஃப் 1 தெரியும், எஃப் ஆஃப் 4 தெரியும். நமக்கு என்ன தெரியணும்? இந்த எஃப் ஆஃப் மைனஸ் 3 மட்டும் தெரியணும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 3னா எந்த இன்டர்வல் பாருங்கள், அந்த இன்டர்வல் டயக்ராமில் பாருங்கள். மைனஸ் 3ங்கிறது ஃபஸ்ட்டு இன்டர்வல், மைனஸ் 3ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல். சரியா? ஃபஸ்ட்டு இன்டர்வலாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த சார்பு எடுக்கணும்? ஃபஸ்ட்டு சார்பை எடுக்கணும். அப்போ இந்த சார்பு. சரியா? அப்போ 2x ப்ளஸ்ஸு 7. அப்போ நமக்கு இந்த ஃபோர்த்து சம்முக்கு எஃப் ஆஃப் மைனஸ் 3 கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொன்னது தான். ஒருவேளை இந்த ஃபோர்த்து சம்மை மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 1 ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், அடுத்தது எஃப் ஆஃப் 4, அடுத்தது எஃப் ஆஃப் 3. இதை மூணையும் கண்டுபிடிச்சி அப்புறமா கொண்டு வந்து இதில் பிரதியிடணும். சரியா? இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 3 கண்டுபிடிக்கிறோம். அது ஃபஸ்ட்டு இன்டர்வலில் இருக்கிறதால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ்ஸு 7. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 3ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ்ஸு 7. 2 இன்ட்டு 3ங்கிறது எவ்வளோ? 6. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ மைனஸ் 6 ப்ளஸ்ஸு 7. இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா பெரிய எண்லேருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். 7ல் 6 போச்சுன்னா 1, பெரிய எண்ணுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸுங்கிற குறி இருக்குது, அதனால் ப்ளஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க? பிரதியிடுங்க. பிரதியிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் பிரதியிட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போடுறோம். இப்போ எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக மைனஸ் 1, இங்கே இருக்கிற குறியை இங்கே போட்டுக்கிறோம் மைனஸு. 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4. அப்போ அந்த 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4க்கு பதிலாக 10 டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் 3க்கு பதிலாக 1. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1, இந்த 10 இன்ட்டு 3 இன்ட்டு 10 வந்து 30. அப்போ மைனஸ் 1 மைனஸ் 30 டிவைடட் பை 1. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? சேம் குறியாக இருந்தால் ஆட் பண்ணி அதே குறியை போட்டுக்கணும். இது ஞாபகத்தில் இருக்கணும். இதெல்லாம் அந்த கீழ்வகுப்பு வகுப்பில் படிச்சிருப்பீங்க. சேம் நம்பர், அதாவது சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணி அந்த என்ன சைன் இருக்கோ அதை போட்டுக்கணும். மைனஸாக இருந்தால் மைனஸ் போடணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும். சேஞ்ச் ஆகியிருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ப்ளஸ்ஸு மாறி இருந்துச்சு அப்படின்னா பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்கு முன்னாடி என்ன குறி இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ இங்கே சேம் சைனாக இருக்குது. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 3 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். சாரி, மைனஸ் 30 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 31/1. ஒரு நம்பரை 1ங்கிற நம்பரால் வகுத்தோம்னா அதே தான் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? மைனஸ் 31. சரியா? இது புரியுதா? இதே மாதிரி பயிற்சியில் இருக்கும். அந்த கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நடத்தும் போது உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும்.
ஆனால் திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது, மறந்து போயிடும். சரியா? அதனால் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பயிற்சியில் இருக்கக்கூடிய இதே மாடலில் 2 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறது அதுதான், முயற்சி தான் உங்களை அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் தவறாமல் முயற்சி செய்யுங்க. முயற்சியும் பயிற்சியும் வேணும். அந்த பயிற்சியை நீங்கள் சரியான முறையில் மேற்கொண்டு வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.